எல்லாருக்கும் வணக்கம். அதனால் மரங்கள்கிட்ட கண்டிப்பாக அவசியம் பேசுங்க. ஒரு நண்பர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க. எப்பொழுதுமே கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் நம்ம வீட்டில் காய்ச்சி சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பேசணும், மரங்கள்கிட்ட பேசணும். தினமே காலையில் எழுந்திரிக்கிறோம் இல்லையா, எழுந்திரிச்சு நம்ம அவங்களையும் போய் பார்க்கணும். காலையில் எழுந்திரிச்சு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நிறைய காய்கள் நிறைய பூக்கள்லாம் கொடுக்குமா. பைத்தியக்காரத்தனமாக இருக்கும்னு சில பேர்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. நேரில் வரவங்கட்டி சொல்லுவோம், எங்கள் வீட்டில் மரங்கள் காய்க்கல, உங்கள் வீட்டில் மட்டும் எப்படி காய்க்குதுன்னு கேட்பாங்க. பேசணும்னு சொல்லுவாங்க, சிரிப்பாங்க. உண்மையிலேயே மரத்துக்கிட்ட பேசுங்க. பேசுனா அதனுடைய பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் பாருங்கள். நீங்கள் இல்லைன்னா ரோஸ் கொய்யா கிட்ட காய்க்கு. காலையில் எழுந்திரிச்சு தோட்டத்தை வந்து பார்த்தா தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வந்து எங்கள் வீட்டில் காய்ச்ச கொய்யாக்காய். இது வந்து ரோஸ் கொய்யா. இது நார்மல் கொய்யாக்காய் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொய்யாக்காய் வந்து இன்னொரு மரம் அங்கே இருக்குது, அதில் பறிச்சுது. இந்த கொய்யாக்காய் வந்து இந்த மரத்துலேருந்து பறிச்சோம். இது எங்கள் வீட்டில் விளைஞ்ச கொய்யாக்காய். நம்மளே மரம் நட்டு அதிலேருந்து காய்க்கக்கூடிய பழத்தை சாப்பிடும்போது அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது. எப்பொழுதுமே காலையிலே எழுந்திரிச்சு நான் வருவேன், தோட்டத்தை ஃபுல்லும் பார்ப்பேன். நான் கொஞ்சோண்டு இடம் தான், அந்த கொஞ்சோண்டு இடத்துல நிறைய மரம் வச்சுருக்கேன். பெரிய தோட்டம், ரொம்ப பெரிய தோட்டம்னு சொல்ல முடியாது, சின்னதாக தோட்டம் வச்சு அதில் நிறைய மரங்கள் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எல்லா மரங்களும் எனக்கு காய் கொடுக்குது. நிறைய பண்ணுறதுக்கு பூக்களை பறிச்சுக்குவேன். அது வீட்டுக்கு தேவையானது எல்லாமே முடிஞ்ச அளவு நான் வீட்லேயே நான் பயிர் பண்ணி சமைச்சு மக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கொய்யாக்காய் வந்து சாப்பிட வர மக்கள் எல்லாருக்குமே நான் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ கொய்யாக்கானாவது பறிச்சிருப்பேன். இந்த கொய்யா மரத்தில் இருந்து இன்னமும் இருக்குது. இன்னமும் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது. இன்னமும் பிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம அவங்கள்ட்ட மகிழ்ச்சியாக பேசுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு காய்கள் கனிகள் எல்லாமே கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. ரோஸ் கொய்யாக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். கழுவ தேவையே இல்லை, அப்படியே பறித்து அப்படியே சாப்பிட்லாம். செங்காய்